சுத்தி முத்தி பார்த்தா வெறும் மணல் மட்டும்தான் தெரியுது. அங்க ஒருத்தர் கையில ஒரு பெரிய பாறைய வச்சுக்கிட்டு தரையில டொக் டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னப்பா இது, வெயில்ல இவருக்கு பைத்தியம் புடிச்சிருச்சோன்னு நினைக்காதீங்க. அங்கதான் ஒரு பெரிய வித்தையே ஒளிஞ்சிருக்கு. மணலுக்கு அடியில பல அடி ஆழத்துல ஒரு ரகசிய உலகமே இருக்கு. அங்க பதுங்கி இருக்கிற சாண்டா அப்படிங்கிற ஒரு வகை உடும்பதான் இவர் தேடிக்கிட்டு இருக்காரு. இது சாதாரண ஆள் கிடையாது. மணலுக்குள்ளேயே நீந்தக்கூடிய ஒரு கில்லாடி. மணல்ல தெரியிற சின்ன சின்ன ஓட்டைகளையும் மண்ணோட நிறத்தையும் வச்சே இங்கதான் அவன் இருக்கான்னு வேட்டைக்காரங்க மோப்பம் புடிச்சுடுறாங்க. அப்புறம் அந்த பாறைய வச்சு தரையில தட்டும்போது ஏற்படுற அதிர்வுகளை வச்சு அந்த உடும்பு பொந்துக்குள்ள எந்த பக்கமா நகருதுன்னு துல்லியமா கணிச்சிடுறாங்க. அது ஒரு ரேடார் மாதிரி வேலை செய்யுது. சரியா ஸ்பாட்ட கணிச்ச அடுத்த வினாடி சடாரண கைகளால மணல தோண்டி கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த உடும்ப லாவகமா வெளியே தூக்குறாங்க. இதோட கறிக்காகவும் இதோட உடம்புல இருந்து எடுக்கப்படுற மருத்துவ குணம் கொண்ட ஒரு வகை எண்ணெய்க்காகவும் தான் இவ்ளோ மெனக்கிடுறாங்க. ஆனா இந்த வேலை அவ்வளவு சாதாரணமானது இல்லைங்க. கைய துணிஞ்சு உள்ள விடும்போது அந்த பொந்துக்குள்ள உடும்புக்கு பதிலா பயங்கரமான விஷப்பாம்புகள் கூட ஒளிஞ்சிருக்கலாம். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உயிருக்கே ஆபத்தாகிடும். பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? வெறும் பாறைய வச்சுக்கிட்டு பாலைவனத்துல இவ்ளோ பெரிய வேட்டைய நடத்துறது நிஜமாவே ஒரு தனி கலைதான்.